இங்கே தாவேக்கா மகிழ்ச்சியாக இருந்தாலே சந்தோஷமாக இருந்தாலே சில பேருக்கு வயிறு எரியும்ல. இவங்க 2 பேரும் தான் தாவேக்காவுக்கு ஒரு நல்லது நடந்தாலே வயிற்றுச்சல்லையே வாயிலையும் மூக்குலையும் புகை விடக்கூடிய நபர்கள்னா இவங்க 2 பேரும் சொல்லலாம். விசில் குஞ்சுகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். இதே விசில் அடிச்சா குஞ்சு ஓட்டை வாங்கி தான் நீங்கள் 8% ஓட்டை வாங்கினீங்கன்றதை மறந்துடாதீங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க 2 வாங்குறதே பெரிய விஷயம். அதாவது சாட்டை அவர்களை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரா ஆவார்ன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்க ஒரே ஆளே தமிழ்நாட்டிலே ஒரே ஆளே திரு சாட்டை அவர்கள் தான். என்னைக்காவது ஒருத்தவங்க பக்கம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவனுங்க நின்றுருக்கானுங்களான்னு கேட்டா நிக்கல. எப்பவுமே இவனுங்க பணத்தின் பக்கம் தான் நின்றுருக்கிறானுங்க. இந்த மொய்க்கு அவர் மாதிரி சொல்லுவாங்களே, அதுல ஒரு 5000 ரூபாய் வச்சு ஒரு போட்டோவை வச்சு இந்த போட்டோல இருக்கணும் 1 மணி நேரம் திட்டுன்னு சொன்னா அந்த 5000 ரூபாய் எடுத்துட்டு அந்த போட்டோல இருக்கணும் 1 மணி நேரம் திட்டுவானுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவனாவது சொன்னாதான் தெரியும் அந்த போட்டோல இருக்கிறதே நீங்க தாண்டான்ட்டு. இவனுங்களுக்கு உட்கார இடத்துல கூட மூளை இல்லைன்றது தெளிவா இவனுங்க விமர்சனத்திலே தெரியுது. இப்போ தாவேக்காவுக்கு விசேஷம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்கி இருக்கிறாங்க, அந்த கட்சி செலிப்ரேஷன் பண்ணுது. இதுல வயிறு எரிஞ்சு அப்படியே நெருப்பா வருது போல இவனுக்கு வாயிலிருந்து. விமர்சனத்தை வைக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு தற்கொலைத்தனமாயா வைப்ப? பிசினியர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கிறோம். பொது சின்னமான விசில் சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் தாவேக்காவுக்காக ஒதுக்கி இருக்குது. எல்லாருமே சோசியல் மீடியா ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம், மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஏதோ எலெக்ஷன் கமிஷன் விசில் சின்னத்தை தாவேக்காவுக்கு ஒதுக்குனதுக்கப்புறம் மக்கள் அவ்வளோ ஆரவாரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொண்டாட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே தாவேக்கா மகிழ்ச்சியாக இருந்தாலே சந்தோஷமாக இருந்தாலே சில பேருக்கு வயிறு எரியும்ல. அப்படி சில பேருக்கு, முக்கியமான 2 பேருக்கு ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருந்திருக்குது போல். உடனடியாக அவங்களுடைய வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க. அந்த வன்மத்துக்கான ரிப்ளை வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சோஷியல் மீடியாவை திறந்தாலே ட்ரெண்டிங்கே தாவேக்காவுக்கு விசில் கொடுத்தது தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டே. அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த அதிகாரி, சின்னத்தை ஒதுக்குற அதிகாரி சின்னத்தை இப்படி அறிவிச்சிட்டு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர கேப்ல இந்தியா ஃபுல்லா வீடியோ வைரல் ஆயிருக்குது. விசில் சின்னம் வைரல் ஆயிட்டு இருக்கு, தாவேக்காவோட சின்னம் விசில் அப்படின்னு சொல்லிட்டு வைரல் ஆயிட்டு இருக்குது. ஒரு டீ குடிக்கிற கிராப்ல ட்ரெண்ட் பண்றவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ட்டு பெருமையாவே சொல்லலாம். விஜயோட ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. இனிப்பு கொடுத்தோம், விசில் வாங்கி ஊதிக்கிட்டோம், மக்களிடையே நமது சின்னம் விசில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வால்பேப்பர்லேருந்து செவரட்டிலேருந்து பல விதமாக மீம் கிரியேஷன்லேருந்து ஏஐலேருந்து தெறிக்க விட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் சரி, களத்துலையும் சரி தாவேக்கா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்குது. பொதுமக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க தாவேக்காவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்குனதில். இந்த சந்தோஷமான சூழ்நிலையில் சில பேருக்கு நம்ம நல்லா இருந்தால் வயிறு எரிய தானே செய்யும். அப்படி ஒருத்தவங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்குது. இவங்க விசில் அடித்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க, என்னால் பேசக்கூட முடியல, பஸ்ஸை மறித்து அராஜகம் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பெண் ஒருத்தவங்க வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. யாரா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தா 200 ரூபாய் ஊப்பி. பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்டை போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். Wait a minute. Who are you? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எது எப்படியோ ஒருவேளை விஜய் கைது ஆனார் அப்படின்னா அவரு பாஜகவோட அடிமை. நம்ம போர் அடிக்கும் போதெல்லாம் போட்டு அடிக்கலாம், அதனால நமக்கும் அவரு அடிமை. மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. இப்போ தாவேக்கா சந்தோஷமா இருந்தாலே சில பேருக்கு வயிறு எரியும்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஊப்பிகளுக்கு கண்டிப்பாக வயிறு எரியும். அந்த மாதிரி இவங்க ரொம்ப எரிச்சல் தாங்க முடியாமல் ஒரு காணொலியை ஒன்று பதிவிட்டு விட்டாங்க. விர்ச்சுவல் வைரஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த பெண்ணுடைய முழு பயோகிராஃபியும் எடுத்து அடியறின்னு போட்டு அடிக்கிறாங்க. பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, பொன்முடி இருக்கிற மேடையில் அவங்கள புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க சோஷியல் மீடியாவில். முழு நேரம் ஊப்பியாக செயல்பட்டு இருக்கிற பெண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு தாவேக்கா சந்தோஷமா ரோட்ல தன்னுடைய சின்னத்தை அறிவிச்சதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணா வயிறு எரியத்தானே செய்யும். இவங்க விசில் அடிச்சு அட்ராசிட்டி பண்றாங்க. தீபாவளிக்கு வெடி வச்சு கொண்டாடுவாங்களே,
அது வெடி வெடிக்கிறதா இல்லை அட்ராசிட்டியா? கல்ச்சுரல்ஸ்லாம் மோளம் அடித்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்களே, அது வந்து கல்ச்சுரல் செலிப்ரேஷனா இல்லை அட்ராசிட்டியா? இவங்க ரோட்டெலாம் மறைச்சிக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த பெண் வீடியோ எடுக்கும்போதே தெரியுது இருக்கிறாங்க, கும்பல் இருக்க தான் செய்யுது. அதே போல் ரோட்டில் இடம் இருக்க தான் செய்யுது. அவங்க கடந்து போகிறதுக்கான இடங்கள் இருக்குது. பொதுமக்கள் சாதாரணமாக அந்த கூட்டத்தை கடந்து போகிறதுக்கான இடம் இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை. அந்த தொகுதி மக்களோ அந்த தாவேக்கிற உறுப்பினர்களோ அவங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை கடந்து போகலாம், அவங்க போகிறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. இருந்துமே அங்கே நின்று அவங்க அந்த பதிவு போட்டுட்டு போகிறதுக்கான காரணம் இதே போன்ற பல பேரை வந்து மாணவர்கள் பயிற்சி பள்ளின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மைண்ட் வாஷ் பண்ணி முழுக்க வந்து தாவேக்காவுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது விதமாக பயிற்சி அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் லேப்டாப் ஃபங்க்ஷனில் ஒன்று வந்துட்டு தேவையில்லாமல் விஜய் வந்து விமர்சிட்டு போச்சு. அந்த மூஞ்சி நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். தொடர்ந்து வந்து எல்லா திமுக மீட்டிங்லேயும் தாவேக்காவை வந்து விமர்சிட்டு போகும். இவங்கெல்லாம் வந்து அந்த பயிற்சி பாசறையில் வந்து பயிற்சி பெற்றவங்க இப்படி தான் செயல்படுவாங்க. தாவேக்காவினர் வந்து விசில் அடித்து ஸ்வீட்டு கொடுத்து அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆயிருக்குன்னா, பப்ளிக்கில் தெருமுனை கூட்டம்னு போடுவீங்க. 4 ரோடு 3 ரோடு இருக்கிற இடத்துல மேடையை போட்டு சேரை போட்டு டெலிவரி பாய் போக முடியாது, அவசரத்துக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது, மல்லிகை கடைக்கு போக முடியாது, வர முடியாது, கொள்ள முடியாது. சென்னை முழுக்க எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாவிலையும் பொதுமக்கள் இருக்கிற ஏரியாவே பார்த்து கூட்டமாக இருக்கிற இடத்துல மேடையை போட்டு சேரை போட்டு உக்காந்து அங்கே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் மீட்டிங் நடத்துவீங்க. அதெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. சிஎம் கான்வாய் போகிறதுக்கு, டெப்டி சிஎம் கான்வாய் போகிறதுக்கு, அமைச்சர்கள் கான்வாய் போகிறதுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து சிக்னலில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு பப்ளிக் நியூசன்ஸாக தெரியாது. தாவேக்காவினர் வந்து தன்னோட சின்னத்தை வந்து அறிவிச்சதை கொண்டாடினது உங்களுக்கு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக தெரியுதுங்களா? உங்களோட சின்னம் வந்து விசில் கொடுத்துட்டாங்க, ஒரே விசில் அடித்து ஒரே டென்ஷன் ஒரே சவுண்டாக இருக்குது, இவங்களோட டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றீங்களே. அப்போ உங்களோட சின்ன சூரியன் தானே. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம், ஒரே வெயிலாக இருக்குது, போட்டு வெயில் வாட்டி வதைக்குது, உங்களோட சின்னத்தை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களோட சொல்ல முடியுமா? பப்ளிக்கில் விசில் அடிக்கிறது எதனா சட்டப்பூர்வமாக தவறுன்னு எதனா இருக்குதா? இல்லை. அப்போ அவங்களுடைய சின்னத்தை அவங்க வந்து மக்களுக்கு தெரிவிக்கிற விதமாக இன்றைக்கி சின்னம் வந்து அறிவிச்சதுனால அவங்க வந்து கொண்டாடுறாங்க. எதுக்கு இவ்வளோ எரிச்சல், எதுக்கு இவ்வளோ புகைச்சல் எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் விசில் சின்னத்தை கொடுத்தோடனே இங்கே தாவேக்காவினருக்கு சந்தோஷமோ இல்லையோ, அங்கே ஒரு கூட்டத்துக்கு பயம். இவங்க சும்மாவே ஆடுன்னு ஆடுவாங்க, இல்லை கையில் விசிலை வேற கொடுத்து விட்டா அடிச்சுக்கிட்டே ஆடுவாங்கல்ல விசிலை அப்படின்ற பயத்தில் இருக்கிறாங்க. சும்மா அந்த விசிலை வந்து இப்போ கொடியை எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலோடு இல்லைங்க அப்படின்ட்டுலாம். விசில் தானே அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து அடிப்பானே அப்படின்ற ஒரு பயம், எங்கே எப்படி அடிக்க போகிறான்ற பயம் சில பேருடைய கண்களில் தெரிகிறது. நமக்கு நல்லா புரியுது. இப்போ ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நல்லா பேசுனாங்களா கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. சீமான் அவர்கள் பேசினாலும், திமுக மேடையில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேசினாலும் அங்கே விசில் அடித்தா இவன் பேசுகிற பேச்சுக்கு விசில் அடிக்கிறாங்களா இல்லை தாவேக்கா சின்னத்தை வந்து தெரிவிக்கிறதுக்காக விசில் அடிக்கிறாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். பேச்சாளர்கள்லாம் திகைச்சு போய் நின்றுவாங்க. இவர் வந்து நம்ம வரதுக்கு விசில் அடிக்கிறாங்களா இல்லை தாவேக்காவோட ஆதரவு நிலையில் விசில் அடிக்கிறாங்களான்னு தெரியாமல் போய்டும்ல. அந்த குழப்பத்தினால என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் மூளையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சின்னத்தை அறிவித்தோடனே. இப்போ தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் சில செய்திகள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. என்னன்னா, இதே விசில் சின்னத்தை திரு கமலஹாசன் அவர்களும் வந்து கேட்டிருந்ததா தகவல்கள் எனக்கு சில ஊடகத்தில் நான் பார்த்துருந்தேன். இல்லை கட்சி இருக்குதானே தெரியல, இவர் சின்னத்தை கேட்டு எதுக்கு வந்து சண்டை போடுறாரு? கமலஹாசன் அவர்கள் கேட்டிருக்கிறார். திமுக கிட்ட போயிட்டு என் கட்சி எங்கேயான்னு கேட்கறத விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு விசில் சின்னத்தை கேட்டிருக்கிறாரு இவர். அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் எதுக்கு கட்சி ஆரம்பித்தாருன்னு அவர் கட்சிக்காரங்களுக்கு தெரியல, மக்களுக்கும் தெரியல, ஏன் அவருக்கே தெரியல எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னு. ஆனால் கமலஹாசனை சரி கமலஹாசன் ஆரம்பிச்சிருக்காருப்பா, சரி ஆதரவு கொடுக்கலாம் கமலஹாசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கட்சியில் இறஞ்சாங்க, சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க கமலஹாசனுக்கு. அன்னைக்கு ஆதரவு கொடுத்தவங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரோட்டில் தான் நிற்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு தான் டாட்டாவை கட்டிட்டு காரில் ஏறி போயிட்டாரு திரு கமலஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். தனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைச்சா போதும், தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கிடைச்சா போதும் அப்படின்ற மனநிலையில் இருந்தாருன்னா திரு கமலஹாசன் எதற்காக தனியாக மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் இந்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ பாஜகவுக்கோ போயிருந்தா
இல்லை காங்கிரஸுக்கு போயிருந்தா அவங்களே ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுக்கு இவருக்கு இருக்கிற புகழுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை நம்பி மக்கள் வந்து அவருக்காக செலவு பண்ணி எலெக்ஷனில் நின்று அவங்களுடைய நஷ்டமடைஞ்சதும் டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் மக்களுக்கு. திரு சேகர்லாம் அவ்வளோ ஆதரிச்சார் கமலஹாசன் அவர்களை. அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு டாட்டா கட்டிட்டு போயிட்டார். ஆனால் நிறைய பேர் கமலஹாசன் ஆதரிச்சவங்க எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்ணுறது, அடுத்த அரசியலில் எப்படி நம்ம வந்து சர்வே பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைமையில இவர் வேற விசில் சின்னம் வேற கேட்குறாராம். ஏன் டார்ச் லைட் அடித்து கை வலிக்குதா, அதனால விசில் சின்னம் கேட்குறாரா? அவர் என்னைக்குங்க டார்ச் லைட்டை கையில் பிடிச்சிருந்தாரு, தூக்கி டிவியில் தான் அடித்தார். அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை எடுக்கவே இல்லை அவர் கையில். எனக்கு தெரிஞ்சு திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு நம்மளுடைய பேருக்கு பின்னாடி பாடகர், டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர்னு லிஸ்ட் வருதுல, அதில் பொலிட்டிஷியன், எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி வரணுன்ட்டு ஆசை இருந்திருக்கும் போல. அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு போல. மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்கள் நலனுக்காக ஆரம்பித்த மாதிரி தெரியல. அதனால தான் ஒரு சுயநலமாக அவர் மட்டும் ஒரு பதவியில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்குது. மக்கள் நீதி மையம்ட்டு கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் கட்சிக்காரனு கூட நீதி கொடுக்காம அநீதி அளிச்சுட்டு போனவர் தான் திரு கமல்ஹாசன் அவர்கள். அவரு இந்த சின்னத்தை கெட்டு சண்டை போட்டிருக்காராமா. எனக்கு இப்போதான் விஷயமே தெரியும். முன்னாடியே தெரிச்சிருந்தா இதுக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ ஒன்று பயங்கரமா போட்டிருக்கலாம். திரு கமல்ஹாசனுக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கலாம். இப்போ தாவேகா சந்தோஷமா இருந்தாலேயே வயிறு எறியக்கூடிய நபர்கள்னா 2 பேர்களும் சொல்லுவேங்க. ஒன்று சாட்டைய அவர்களை சொல்லுவேன், இன்னொன்று ரோஸ்ட் பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் தான் தாவேகாவுக்கு ஒரு நல்லது நடந்தாலே வயிற்றுச்சல்லையே வாயிலையும் மூக்குலையும் புகை ஓடக்கூடிய நபர்கள்னா இவங்க 2 பேரும் சொல்லலாம். அதில் முதல்ல சாட்டை ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் சில கருத்துக்களை அவர் பதிவிட்டார். அதற்கு நம்மளுடைய கருத்துக்களை நம்ம வந்து இப்போ பதிவிடுவோம். யார் எலெக்ஷன் கமிஷனு விசில் கேட்டவுடனே ஆமாம் இவங்க விசில் அடித்தா குஞ்சுகள் தான், இவங்களுக்கு விசில் சின்னம் கரெக்டாக இருக்குன்னு விசில் சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்னு யார் சொல்கிறா? சாட்டை அவர்கள் சொல்கிறாங்க. விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம். இதே விசில் அடித்தா குஞ்சு ஓட்டை வாங்கி தான் நீங்கள் 8% ஓட்டை வாங்கினீங்கன்றதை மறந்துடாதீங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் 2 வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா விசில் அடித்தா குஞ்சுங்க உங்கள் பக்கம் இல்லை. அந்த வயிற்றுச்சல்ல அவங்கள நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது சாட்டை அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக ஆவார்ன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்க ஒரே ஆளே, தமிழ்நாட்டிலே ஒரே ஆளே திரு சாட்டை அவர்கள் தான். ஊர் வாயிலே இவங்க கொண்டு போய் விசில வச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு டபுள் மீனிங்ல அவர் பேசுறாராமா. நாங்கள் எங்கள் வாயில விசில வைக்கிறோமா இல்லையா, கண்டிப்பாக உங்கள் வாயில வச்சிருவோம். எதுக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் தாவேக்காக்கு ஓட்டு போடணும்ல, அதுக்காக விசில வச்சிருவோன்னு சொன்னேன். இந்த விசில் சின்னத்தெல்லாம் இவர் வந்து கலாச்சிட்டு அப்படியே வந்து கூட்டணிக்கு போறாராம். நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தாவேக்கா சொன்னாங்க. இப்போ வந்து ஆட்சி பங்குனா என்ன, அதிகார பங்குனா என்ன, இதை சொல்லியும் எந்த கூட்டணியும் வரல விஜய் அவர்களுக்கு அப்படின்றாங்க. எந்த கட்சியும் சீண்டு வரல, ஒரு வயசு சீண்டல. விஜய் அவர்கள் வந்து அதை படிச்சுக்கலாம் இதை படிச்சுக்கலாம், அரசியலை படிக்கலன்றாரு. ஏன் சீமான என்னத்த அரசியல் படிச்சுட்டாரு? இத்தனை வருஷம் அரசியல் பண்றாரு. ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் சீட்டு எதனா ஒன்றும் அவரால் வாங்க முடிஞ்சுதா? அப்படி ஒன்றுமே வாங்க முடியல. அப்போ அவர் என்ன அரசியல் சாணக்கியன்னு அவர் பின்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. சரி, அவர் பின்னாடி போறதுல உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, லாபம் இருக்கு, வருமானம் இருக்கு, நீங்க போறீங்க வச்சிருங்க. விஜய் அவர்கள் வந்து பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு நம்பினாரு. ஆனா அவர் வரல, அவர் கணக்கெல்லாம் வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்றாரு. விஜயோட கணக்கு தப்பா போல, மக்களுடைய கணக்கு தப்பா போயிடுச்சு. இவங்க வந்து தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் வேற வழி இல்லாத சில கட்சிகளோட கூட்டணியில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்ல கட்சி, நல்ல ஒரு தலைமை, மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த கட்சிகள்லாம் அதை விட்டுட்டு வந்து ஒரு நல்ல அணியாக ஒரு சேரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு திமுகவை பிடிக்கினாலும் சரி, நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பிடிக்குமே, நம்மளுக்கு காங்கிரஸை பிடிக்குமே, நம்மளுக்கு விசிகாவை பிடிக்குமே அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே அந்த கட்சிகள்லாம் துரோகம் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஏமாற்றம் கிடையாது, அந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு தான் ஏமாற்றம். ஏன்னா விசிகாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி, திருமாவளவன் அவர்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் தான். ஆனால் அவருடைய நிலைப்பாடு இந்த 5 ஆண்டுகளில் எப்படி இருக்குதுன்னா, திமுக காரங்க விசிகா கொடி நட்ட விட மாட்டாங்க, ஆனாலும் விசிகா வந்து திமுக விட்டு வெளியே வராது. இவரை வந்து மக்கள் எல்லாருமே பொது தலைவராக பார்க்கும்போது ராசா அவர்கள் வந்து இவர் வந்து ஒரு ஜாதிய தலைவர் அப்படின்னு பேசுவார். ராசாவை எடுத்து போராட்டம்லாம் நடத்துவாங்க, ஆனாலும் திமுக விட்டு விசிகா வெளியே வராது. ஆணவ கொலை நடக்கும், ஆனாலும் திமுகவை விசிகா விமர்சிக்காது. பொது தொகுதியே தராம தனி தொகுதி மட்டும் கொடுத்து 2-3 சீட்டு மட்டுமே கொடுத்து விசிகாவுடைய வளர்ச்சியை திமுக தடுக்கும், ஆனாலும் விசிகா வெளியே வராது. அப்புறம் ஊர் சைடில் தான் வந்து பொது தொகுதி தரல. சென்னை போன்ற சாதி ஏற்றத்தாழ்வு அதிகமாக இல்லாத ஒரு இடமா இருக்குது சென்னை மாதிரி சிட்டிஸ். அந்த சென்னை சிட்டிலேயாவது ஒரு தொகுதி 2 தொகுதி விசிகாவை கொடுக்கலாம்ல, அதை கூட கொடுக்க மாட்டேன். நாங்கள் வந்து தனி தொகுதியை மட்டும்தான் கொடுப்போம், விசிகாவுக்குன்ட்டு தொடர்ந்து தனி தொகுதியாக கொடுத்துட்டு இருக்குது திமுக. அப்போ விசிகாவை எந்த ஒரு கண்ணோட்டத்தில் திமுக பார்க்குது?
அப்படி இருந்தும் விசிகா ஏன் வெளியே வரல? விசிகாவே வெளியே வந்தாலும் திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியே வருவாரான்னு தெரியல. திமுக விட்டு திமுக விசிகாவை தின்னுடுச்சு. இந்த எலெக்ஷனில் ஏப்பம் தான் விட போகுது. திமுக பண்ணுறது சரியில்லை சார், ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்குது. அவங்க ஆட்சி பண்ணுறது சரியில்லை சார், ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் நல்ல அலைன்ஸ் கிடைச்சா வந்துருவார் அப்படின்ட்டு விஜய் மட்டும் நினைக்கல, மக்கள் நினைச்சாங்க. அந்த மக்களாக விஜய் நினைச்சாரு. ஆனால் திருமாவளவனும் அப்படி பண்ணலை. விஜய் ஏமாறல, மக்கள் தான் ஏமாந்தாங்க. காங்கிரஸ் திமுக வந்து தன்னுடைய தமிழ் உணர்வை காட்டணும்ட்டு அன்னைக்கு காங்கிரஸ் பண்ண ஒரு தப்பை இன்னைக்கு ஒரு படமாக எடுத்து, பராசக்தின்னு ஒரு படமாக எடுத்து தமிழக மக்களுக்கு காங்கிரஸுக்கு மீதான வெறுப்பை வந்து திருப்பி கலரை விட்டுட்டு இன்னும் கூட்டணியிலேயே வச்சுன்னு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு ஏன் இன்னும் கோவம் வரலன்றது விஜய்க்கு வந்து சந்தேகமா இல்லை, மக்களுக்கு சந்தேகமா இருக்குது. காங்கிரஸ் ஏன் இன்னும் கூட்டணியில் இருக்குதுன்ட்டு விஜய்க்கு வந்து ஏமாற்றம் கிடையாது, மக்களுக்கு தான் ஏமாற்றம். அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி. உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. கம்யூனிஸ்ட்னாலே அந்த கம்யூனிஸ்ட்டை பற்றி படிக்க நரம்புலாம் புடைக்கும். கம்யூனிஸ்ட் மீது ஒரு காதல் ஏற்படும். அப்படி இருக்கும் கம்யூனிசம்னா. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் திமுகவை எதிர்த்தே போராடும், ஆனால் கூட்டணி விட்டு வெளியே வராது. இது என்னடா அது கதை அப்படின்ட்டு விஜய்க்கு ஆச்சரியமா இல்லை, தமிழக மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்குது. அதாவது தூய்மை பணியாளரோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடுமா, இடைநிலை ஆசிரியரோட கலந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடுமா, அதுக்கப்புறம் செவிலியர்களோட கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது, விவசாயிகளோட கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது, அது மட்டும் இல்லாத சத்துணவு ஊழியர்களோட கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. இருந்தாலுமே இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற, இந்த போராட்டத்தெல்லாம் அடித்து உடக்கிற திமுக கிட்ட இன்னும் கூட்டணியாக இருக்கிறது விஜய்க்கு ஆச்சரியம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. அதேமாரி வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம்னு கட்சி ஓப்பன் பண்ணதே திமுக எதிராக தான். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக அவங்களோட பையன் அழுதுட்டு நிற்கிறாரு. இன்னுமே வைகோ அவர்கள் திமுகவை நம்பிட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. இந்த ஆச்சரியம் எங்களுக்கு இல்லை, ஒரு காலத்தில் வைகோ நம்பி பின்னாடி போன மக்களுக்கு தான் இருக்குது. ஒரு இஸ்லாமிய கட்சி தமுக வேணால் திமுக கூட்டணியில் வரலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் விஜய் பக்கம் அவர்கள் தான் பக்கம் தான் வந்து நிற்பாங்க. அப்புறம் வேல்முருகன் ஒரு சீட்டு, வேல்முருகன் அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையம். இந்த கூட்டணிகள்லாம் தாவேக்காக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன? சில கட்சிகளை நாங்கள் நம்பணும், அவங்கெல்லாம் சரி ஜனநாயகப்படி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மக்கள் பக்கம் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இல்லை நாங்கள் வந்து அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் திமுகவுடைய கூட்டணியிலே இருந்துட்டு அவங்க செய்கிற தப்பெல்லாம் கண்டுக்காத, அந்த ஆட்சியை விமர்சிக்காத அங்கேயே இருக்கிறவங்க இருக்கட்டும், அந்த கட்சிகள் அந்த பக்கம் இருக்கட்டும். அந்த கட்சியில் நம்பினவங்களும் பொதுமக்களும் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா திரு விஜய் அவர்கள் பக்கம் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக 2026 விஜய் பக்கம் இந்த கூட்டணி கட்சிகள் வருதோ இல்லையோ மக்கள் வருவாங்க, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருப்பான், ஒரு பெரியாரிஸ்ட் திமுகவிலையோ இல்லை திகாவிலையோ இருப்பான், ஒரு அம்பேத்கரிஸ்ட் விசிகாவில் இருப்பான், ஒரு தமிழ் தேசியவாதி நாம் தமிழில் இருப்பான். ஆனால் ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு கட்சினா தாவேக்கா மட்டும்தான். இப்போ என்னதான் நம்ம சாட்டை மீது விமர்சனம் வச்சிருந்தாலும், ஆனால் சாட்டையை சில விஷயங்களை பாராட்டியே ஆகணும். தாவேக்காவுக்கும் நாம் தமிழர்கள் விமர்சனம் அது வேற இருந்தாலும் சரி, சில சமூக பிரச்சனையை எடுத்து சாட்டை அவர்கள் பேசுவார். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அரசியல் விமர்சகம்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒன்று ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு 2 பேருங்க உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசுறது. என்னைக்காவது ஒருத்தவங்க பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவனுங்க நின்றுருக்கானுங்களான்னு கேட்டால் நிற்கல. எப்போவுமே இவனுங்க பணத்தின் பக்கம் தான் நின்றுருக்கிறானுங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு எவ்வளோ நம்ம முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ இந்த ஆட்சி செய்கிற அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற நபர்கள் தான் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ். ரொம்ப கேவலமானவனுங்க. இந்த மொய்க்கு அவர் மாதிரி சொல்லுவாங்களே, அதில் ஒரு 5000 ரூபாய் வச்சு ஒரு ஃபோட்டோவை வச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கணும் 1 மணி நேரம் திட்டுன்னு சொன்னால், அந்த 5000 ரூபாய் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கணும் 1 மணி நேரம் திட்டுவானுங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவனாவது சொன்னால் தான் தெரியும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதே நீங்கள் தாண்டான்ட்டு. அவ்வளோ மோசமான நபர்கள் தான் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்றவங்க. இவங்க வந்து முழுக்க காசை வாங்கிக்கிட்டு, இப்போ நம்மலாம் கேட்டால் சொல்லுவோம்ல, இப்போ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, என் வேலை ஈவெண்ட் பண்ணுறது அப்படின்னுவேன். இன்னொருத்தவங்க உங்கள் வேலை என்னன்னா டெலிவரி பண்ணுறது, உங்கள் வேலை என்ன அப்படின்னா டீச்சர், உங்கள் வேலை என்னன்னா இன்ஜினியரிங். அப்படி இவனுங்கள்ட்ட போயிட்டு இவனுங்க வேலை என்னன்னு கேட்டால் விஜயை விமர்சிப்பது, அதை தான் வேலையாகவே வச்சுட்டு இருக்கானுங்க. அதை தான் அவனுடைய தொழிலே. அதில் நல்ல வருமானம் வருது, நிறைய கொடுக்குறாங்க அதுக்கு. அதனால அந்த வேலையை அவனுங்க நல்லா சீரும் சிறப்பாக செம்மையாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுங்களையும் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், கொடுக்குற காசுக்கு பேசுகிறானுங்க, கரெக்டாக பேசுகிறானுங்க, கொடுக்குற காசுக்கு கரெக்டாக பேசுகிறானுங்க. இவனுங்க வந்து இந்த விசில் சின்னத்துக்கு என்ன விமர்சனத்தை வச்சிருக்கானுங்க பாருங்கள், ரொம்ப புத்திசாலி. அதாவது இவனுங்களுக்கு உட்கார இடத்துல கூட மூளை இல்லைன்றது தெளிவாக இவனுங்க விமர்சனத்திலே தெரியுது. இப்போ தாவேக்காவுக்கு விசில் சின்னம் கொடுத்துருது ஒரு நல்ல விஷயம். ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்கி இருக்கிறாங்க, அந்த கட்சி செலிப்ரேஷன் பண்ணுது. இதில் வந்து வயிறு எரிஞ்சு
அப்படியே நெருப்பா வருது போல இவனுக்கு வாயிலிருந்து. விமர்சனத்தை வைக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு தற்கொலைத்தனமாக வைப்ப? அதாவது சின்னம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து மக்களிடையே வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். ஏன் உதயசூரியன் சின்னம் வச்சிருக்காங்கன்னா, அந்த இருள் போய் வெளிச்சம் மலரட்டும். ஏதோ இருள் மறைந்து ஒளி வரதான் உதயசூரியன். இப்ப இலைனா இப்ப இலை மலரணும், அது எப்படி ஃப்ரெஷ்ஷா மலரணும். வச்சிருக்காங்கன்னா ஒரு அந்த லீவ்ஸ் வந்து அப்படி பூத்து வரும் பாருங்க, அந்த அது வருது ஒரு ஃப்ரெஷ் ஓப்பனிங்ஸ் மாதிரி இருக்கட்டும். ஏன்டா இலை எந்த ஊர்லடா மலர்ந்துருக்குது? பூதாண்டா மலரும், தற்குறி பூதான் மலரும். அப்படியே இருள் போய் ஒளி வரதான் உதயசூரியனா? டேய், சின்னத்துல இல்லடா, எண்ணத்துல தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல தான் இருக்கு ஒரு கட்சியோட வளர்ச்சியை, சின்னத்துல இல்ல. இருள் போய் ஒளி பெறுவான், இந்த அதனாலதான் உதயசூரியன் சின்னம் அப்படின்னு இருக்காங்க இவன். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னே ஒளி போய் இருள் தான் வந்திருக்குது. அதாவது இந்த ரோஸ் பிரதேசத்துக்கு ஒன்று சொல்றேன், சின்னத்துல இல்லடா, எண்ணத்துல தான் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யற எண்ணத்துல தான் இருக்குது எல்லாமே, சின்னத்துல ஒன்றும் இல்லை. அது ஒரு சின்னம், அது எந்த சின்னம் கொடுத்தாலுமே தாவேக்காவும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் எந்த சின்னம் கொடுத்தாலும் தாவேக்காவுக்கு கொண்டாட தான் செய்வாங்க. ஏன்னா அவருடைய எண்ணத்துல இருக்குது நல்ல எண்ணம். உன் எண்ணத்துல என்ன இருக்கு? காசை வாங்கிக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் பிரச்சனை ஒன்றுத்த கூட பேசாம அநீதி இழுக்கிற பக்கம் நின்றுக்கிட்டு காசை வாங்கிட்டு பேசுற ஒரு கேவலமான வேலையை செய்யறது தான் உன்னுடைய எண்ணம். அதைத்தான் தீய சக்தின்றோம். தீய சக்தி எண்ணம் அதைத்தான் சொல்றாங்க. அதாவது சின்னத்தை இவங்களுக்கு விசில் சின்னத்தை வேற கொடுத்து விட்டாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து அட்ராசிட்டி பண்ணுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் வேற வரப்போகுது. இவங்க விசில் அடிச்சு ஸ்டூடெண்ட்டை படிக்க விட மாட்டாங்க, செத்தா ஸ்டூடெண்ட்டு மாணவர்கள்லாம் செத்தாங்க அப்படின்றான். 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட போகுது. செத்தாண்டா 10வது 12வது மாணவன், செத்து போக போறாங்க ஸ்டூடெண்ட்ஸும். விசில் அடிச்சா செத்துருவாங்களா? நீட்டை வந்து நாங்கள் கண்டிப்பாக ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரத்து பண்ணாம நீட்டுனால பல மாணவர்கள் இறந்தாங்களே, அந்த மாதிரி நாங்கள் எதனா விசில் அடிச்சு கொள்ளுவோன்றீங்களா? அந்த மாதிரிலாம் நாங்கள் கொல்ல மாட்டோம் தம்பி. குப்பை அள்ளுறவங்களும் விசில் தான் அடிப்பாங்க, தூய்மை பணியாளர்களும் விசில் தான் அடிப்பாங்க, கண்ட்ராக்டரும் விசில் தான் அடிப்பாங்க. ரொம்ப மட்டமாக கீழ்த்தரமாக போறீங்க. ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கணும்னா ஒரு அரசியல் செயல்பாடுல விமர்சனம் வைக்கலாம், இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கலாம். கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க, அதெல்லாம அதில் போய் வன்மத்தை கக்குவீங்க. அப்போ எவ்வளோ பெரிய கேவலமான நபர்கள் நீங்கள் அப்படின்றத பொதுமக்களாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் கடந்து போயிடாதீங்க. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அதனால் நம்ம வந்து கம்மி சப்ஸ்கிரைபர்லேயே தான் இருக்கிறோம். நம்ம சண்டை போடக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள், நம்ம விமர்சிக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். அப்படின்ற பொழுது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மறந்துடாமல் போகும்போது, வீடியோ முடிஞ்சு போகும்போது மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம கூட நம்ம நண்பர் ஸ்ரீ அவர்கள் இருப்பார். அவர் கொஞ்சம் உடம்பு சரியாததுனால இன்னைக்கு வரல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வருவார். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.